Okay. As a tool service center, the arrival rate is 2 per hour and service potential is 3 per hour. Simple queue conditions exist. Hours paid to the attendant at the service center is 1.50 per hour. And the hourly cost of machinist away from his work is rupees 4. Um, Calculate average number of machinists being served or waiting to be served at any given time. Average time machinist spends waiting for the service. The total cost of operating the system for an 8-hour day. The cost of the system is if there were two attendants working together as a team, each paid 1.50 per hour and each able to service on average 2 per hour. செல்லம் இப்போ நான் இந்த சம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன்டா ஃபர்ஸ்ட். ஐயோ சாரி. அரைவல் ரேட்னா என்னடா கீர்த்தனா? கீர்த்தனாக்கு வால்யூம் சரியில்லையா? சரி. லாம்டா கரெக்ட். அரைவல் ரேட்னா லெட்ஸ் டேக் லைக் திஸ். ஒரு சர்வீஸ் சென்டர்ல அந்த வெஹிக்கல் வந்து நிக்கிறது அப்படி வச்சுக்கலாம். ஓகே, அந்த அரைவல் அப்போ ஒரு ஹவருக்கு வந்து ரெண்டு லைக் ரெண்டு கஸ்டமர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சர்வீஸ் ரேட்னா என்ன கீர்த்தனா? நியூ சொல்லலாம். என்னது சர்வீஸ் ரேட்னா என்ன அர்த்தம்? சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது. ஓகே ஃபைன், சூப்பர். அப்பனா இப்ப கஸ்டமர் வந்து there is வண்டி வருது, ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு வண்டி வருதுன்னு அர்த்தம். ஒரு மணி நேரத்துக்கு இவங்க மூணு வண்டி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஆர் எனிதிங். அதான் இது ரெண்டுத்துக்கான மீனிங். ஓகே, இல்ல இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு ஹவருக்கு அந்த சர்வீஸ் சென்டர்ல அட்டெண்டன்ட் இருக்காங்க இல்லையா, ஒரு ஹவருக்கு ₹1.50 கொடுக்குறாங்க கண்ணா. ஆனா அவர்லி காஸ்ட் ஆஃப் த மிஷினிஸ்னா யார் ரியலா சர்வீஸ் பண்றாங்களோ அவே ஃப்ரம் ஹிஸ் ஒர்க் அவங்களுக்கு ₹4. பேசிக்கலி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவன் இல்லைன்னா அதோட அந்த ஹவர் ஒரு ஹவருக்கு வந்து ₹4 கிட்டத்தட்ட நம்மளுக்கு இல்லாம போயிடுறது. இப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மிஷினிஸ் பீயிங் சர்வ்டு அண்ட் வெயிட்டிங் டு பி சர்வ்ட் அட் எனி டைம். வெயிட்டிங் டைமும் சர்வீஸ் டைமும் ரெண்டும் கிளப் பண்ணி கேட்குறாங்க. ஓகே, அப்போ நீங்க எப்படிடா ஃபார்முலாவே படிச்சிட்டீங்களா செல்லம் எல்லாரும்? வெரி குட், நல்லது நல்லது, அப்படியே படிக்கங்கண்ணா, நோ ப்ராப்ளம். சரியா? இட் வில் மினிமைஸ் யுவர் டைம். ஆனா நீங்க ஃபார்முலா படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள்ஸ் நல்லா பை ஹார்ட் பண்ணிட்டு, மித்ரா நீங்க வரதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன் மித்ரா, இந்த இன்ஃபைனட் சோர்ஸ் சிம்பிள்ஸை நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன்னா எம்சிக்யூல அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, பி இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ, ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ, மியூ இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இப்போ அப்படி கேட்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு திடீர்னு நம்ம அந்த கஸ்டமர் அரைவல் ரேட்டுன்னு கிளியரா படிக்கும் போது நம்மளுக்கு புரியுது, சிம்பிளுக்கு இதுதானான்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த சிம்பிளுக்கு இதுதான்றது ரெப்ரசன்டேஷன் மட்டும் நீங்க பயர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா இந்த சிம்பிளுக்கு தான் இது கொடுக்குறாங்க, அதனால இது மட்டும் நீங்க பயர் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு 2 டைம்ஸ் எழுதி பாருங்கடா, பார்த்து சரியா போயிடும். Average number of machinists being served or waiting to be served at any given time. So lambda divided by mu into mu minus lambda. ஓகேவா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா, lambda arrival rate 2 per hour, service rate mu is equal to 3 per hour. So 3 into 3 minus 2. சரியா? So 2 வரும். ஏன் இது என்ன LS அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு ஐடியா இருக்கா? LSனா என்ன அர்த்தம்னா, ரெண்டுமே வெயிட்டிங் டைமையும் சேர்த்து சர்வீஸ் டைமையும் சேர்த்து சொல்றது தான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஞாபகம் வருதா நான் சொல்லி தந்தது? வெறும்னா சர்வீஸ் டைம்னு வச்சுக்கோங்க செல்லம். அப்ப அதுக்கு பேர் என்னன்னா எல்ஏ. வெறும்னா சர்வீஸ் மட்டும் பண்றாங்க நம்பர் கஸ்டமர்ஸ் அப்படின்னா அதுக்கு பேர் ஆர். ஆனா வெயிட்டிங் டைம், வெயிட்டிங் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பிளஸ் கஸ்டமர்ஸ் ஃபார் whom services already been complete ரெண்டு பேரையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்எஸ். அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. எல்எஸ் கேட்டிருக்காங்க. ஸோ லாம்டா டிவைடட் பை மியூ இன்டூ மியூ மைனஸ் லாம்டா. 2 divided by இது வந்து எனக்கு டிவைடட் பை 3ன்னு வருது. உங்க புக்ல என்னடா இருக்கு? என்னோட ஒர்க்கிங் 3 மைனஸ் 2 இல்லல்ல உங்க புக்ல? இல்ல இல்ல, நான் மியூ இன்டு மியூ மைனஸ் லாம்டா. என் புக்ல 3. எனக்கு என்னோட புக் அப்படியா? எந்த சம் கண்ணா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 35 33ல நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இங்க இங்க கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே சொல்லுங்க. இது பாருங்க கண்ணா, லாம்டா டிவைடட் பை மியூ இன்டு மியூ மைனஸ் லாம்டா, இது கரெக்டா? இங்க தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ இதுல இன்ட்டு வரும் இல்லையா? இதுல இன்ட்டு வரும். நிறைய எரர்ஸ் இருக்கா? எனக்கு ஆக்சுவலா அந்த ஃபார்முலா வச்சு போடாததுனால தெரியல. errors இருக்கு அப்போ. ஒரு நிமிஷம் தான். இதுவும் மியூ வராது. எனக்கு நீங்க ஏதாவது புக்ல வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் சர்வ்டு ஆர் வெயிட்டிங் டு பி சர்வ்ட் அட் கிவன் டைம்க்கு ஏதாவது ஃபார்முலா, ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா ஏதாவது கொடுத்துருக்காங்களாடா? எனக்கு லொகேட் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் கண்ணா. வாங்க பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? அப்படியா? கை பரவாயில்லையா? ஆ ஆ ஆ ம் ஆ முடியுதா பாட்டிமா? கை தூக்க முடியும். எவ்வளோ இப்போ தூக்குறீங்க? பார்த்துக்கோங்கண்ணா. சரி சரி, தேங்க்ஸ் பாட்டிமா, ரொம்ப நன்றி. சரி சரி. அப்படியா? சரி 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 படிமா, நீங்க உடம்பு பார்த்துக்கோங்க, நிதானமா செய்யுங்க. ம் தேங்க்ஸ் படிமா. இந்த மாதிரி வந்துங்க. ஆ ஆ பார்த்து நிதானமா அந்த இது கூட உட்காந்துக்கிறேன்னா உட்காந்துக்கோங்க. ம் 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 சரி, நிதானமா பண்ணுங்க. அப்படியா? சரி சரி சரி. கையில ஒன்றும் வலிக்கலல்ல? மெதுவா பண்ணுங்க.
பார்த்து ஜாக்கிரதையா நிதானமா பண்ணுங்க. வெயிட் எல்லாம் மட்டும் தூக்காதீங்க, அப்படியே ஓரமா வச்சிருங்க. நாங்க தள்ளிக்கிறோம். சரியா? ஆமா, நீங்க கூப்பிடுங்க எது இருந்தாலும். என்ன இல்ல அப்பா இருக்காரு. வெயிட் தூக்காதீங்க, நிதானமா பொறுமையா எடுத்து. ம். அதுதான். தனியா வச்சுக்கோங்க. வெயிட் மட்டும் தூக்காதீங்க. தள்ள கூட வேண்டாம், நீங்க தேய்ச்சி அப்படி வச்சிருங்க. ஆமா. அப்படியா? ஆமா, சொல்லிட்டு இருந்தாங்க. பாட்டிமா வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. இது. ம். ஆ இரு செல்லம்மா, செல்லம்மா ஒரு நிமிஷம் இருடா. எல்கியூன்றது என்னடா இங்க? 1 பாயிண்ட். கரெக்ட் கரெக்ட். டிவைடட் பை லாம்டா 2. ஆ ஆ ம் ம் ம். மியூ. ஓகே. ஆ சூப்பர்ரா. ஓகே, வெரி குட். வெரி குட்ரா, சூப்பர்ரா. மித்ரா கேக்குறதா? மித்ரா, மித்ரா தெரியல. ஓகே செல்லம், அடுத்தது சொல்லுங்க கண்ணா. இது இதுக்கு தெரிஞ்சதாடா? இந்த ஆவரேஜ். இது வரைக்கும் போட்டிருக்கீங்க. ஓகே. ஆவரேஜ் டைம் இந்த சிஸ்டம்க்கு வந்து ஓகே. அதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா,
ஆவரேஜ் டைம் இன் திஸ். கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டா தான் இருக்குடா இந்த ஃபார்முலாவே. ஆவரேஜ் டைம் இன் த சிஸ்டம்க்கு ஃபார்முலா எதுவும் ஸ்பெசிஃபிக்கா இல்லையா? ஆ ஓகே ஓகே செல்லம். ஃபார்முலா வாடா அதுக்கு LQ by lambda plus 1 by mu வா? ஓ ஓகே ஓகே ஓகே. அப்பனா வந்து 1 by mu divided minus lambda இந்த ஒரு ஃபார்முலா நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? 1 by mu minus lambda. இல்ல இல்ல இப்பதான் பாக்குறீங்களோ? ஓகே. ஆவரேஜ் if two attendants are working as a team சொல்றாங்க, ஒரு ஹவருக்கு 1 ரூபாய் 50 பைசா அட்டெண்டன்ஸோட காஸ்ட். காஸ்ட் ஆஃப் டூ மிஷன்ஸ் வந்து ஒரு ஹவருக்கு 2 each able to service on average of 2 per hour. ஒரு ஹவர்ல 2 மிஷனரி சர்வீஸ் பண்றாங்க ஒரு ஹவர்ல. அப்போ வந்து ஒரு ஹவர்ல நான் 2 மிஷனிஸ்ட் வந்து 4 ஓகே ஒரு மணி நேரத்தோட காஸ்ட் வந்து 4 ரூபாய். அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு மிஷினிஸ்டுக்கு, அதாவது ஒரு மிஷினிஸ்டுக்கு ஒரு ஹவருக்கு 4 ரூபாய் அவே ஃப்ரம் காஸ்ட் இல்லையா? அப்போ ஒரு ஹவருக்கு வந்து 2 மிஷினரினா மிஷினிஸ்ட்னா 4 இன்ட்டு 2 8 ரூபாய். ஓகேவாடா? அதோட சேர்த்து அட்டெண்டன்ஸ் காஸ்ட் வந்து ஒரு ஒரு ஹவருக்கு கொடுத்துருக்காங்களா? ஆமா ஒரு ஹவருக்கு 1.50. அப்போ இதுவும் ஒரு ஹவர் இதுவும் ஒரு ஹவர்னா 8 plus 1.5 வந்து ஒரு ஹவருக்கு 9.5. மொத்தமா எவ்வளோ நாள்? 8 hour டே. ஒரு 1 டேக்கு 8 மணி நேரமாடா? 1 டேக்கு 8 மணி நேரம். அப்போ ஒரு ஹவருக்கு 9.5னா 8 ஹவர்ஸ்க்கு 9.5 into 8 76 rupees டா. புரியுதாடா உங்களுக்கு? ஓகே. மித்ரா மித்ரா கேக்குறதா மித்ரா? நெட் இஷ்யூஸ் ஆமா. சரி சரி ஓகே. கீர்த்தனா உங்களுக்கு புரியுதா கீர்த்தனா? நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன்டா. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே படிக்கிறேன். ஒரு 2 பேர் இருக்காங்கடா. அதாவது இப்ப நம்ம கால்குலேட் பண்ண போறதெல்லாம் செல்லமா 1 ஹவருக்கு தான் எல்லாமே சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து 1 ஹவருக்கு இவங்களோட காஸ்ட் என்ன? 1 ஹவருக்கு how much காஸ்ட்? சரியா? ஸ்டெப் 2 தான் 8 ஹவர்ஸ்க்கு எவ்வளோன்னு கடைசியா இது பண்ண போறோம். சரியா கண்ணா?
ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரியடுதுடா. ஒருத்தர் வந்து மிஷினிஸ்ட், இன்னொருத்தர் வந்து அட்டெண்டர். ஒருத்தர் மிஷினிஸ்ட், இன்னொருத்தர் வந்து அட்டெண்டர். இன்னொருத்தர் வந்து அட்டெண்டர். இப்போ 1 ஹவருக்கு கால்குலேஷன் பண்ண போறோம் செல்லம். சி மிஷினிஸ்டுக்கு வந்து 1 ஹவருக்கு வந்து ₹1.50. ஆமா. ஒரு ரூபா மிஷினிஸ்டுக்கு வந்து ₹1.50. அப்ப வந்து சாரிடா. அட்டெண்டருக்கு. சாரி. 1 ஹவருக்கு அட்டெண்டருக்கு ₹1.50. இங்க சர்வீஸ் பண்ற ஆளுக்கு ஒரு ஹவருக்கு மிஷினிஸ்டுக்கு ₹4. அப்போ இது ஒரு ஆளுக்கு, ஒரு பர்சனுக்கு. அப்ப 2 பர்சனுக்குன்னா ₹8. ஆனா எனக்கு ஒரு டவுட்ரா. ஒரு ஹவருக்கு ஒருத்தருக்கு ₹1.50னா 2 அட்டெண்டன்ட்க்கு 2 இன்டு 1.5 வரணும்ல லாஜிக்கலி. கரெக்டா? உங்க புக்ல ஏதாவது மாதிரி போட்டிருக்காங்க கண்ணா? இப்படிதான் வருதா? ஏன்னா ம், ம், ஒரு ஹவருக்கு ஒருத்தருக்கு ₹1.50னா 2 அட்டெண்டன்ட்டுக்குன்னா ₹3 வரணும்ல? ஏங்க வெறும் ₹1.50 போட்டிருக்காங்க? ₹3 வரணும்டா இங்க. ஒரு அட்டெண்டன்ட்டுக்கு நான் 2 அட்டெண்டன்ட்டுக்குனா இது ₹3. அப்போ 8 + 3 கிளப் பண்ணா மித்ராக்கு வந்து கேட்க முடியும்லடா நான் பேசுறது? அப்ப ₹11 செல்லம் ஒரு ஹவருக்கு. அப்ப 8 ஹவர் தானே, 8 ஹவர் டேல. அப்ப 8 ஹவர் டேக்கு ₹88. செல்லமா இது மாத்திக்கோங்கடா. ₹88. ஓகேவா? சொல்லு செல்லம். இது தேர்ட் ஒன்னாடா? The total cost of operating the system for 8 hour day அதுக்கு சொல்றீங்களா? ஏய் சாரி. நான் தப்பா சொல்லிட்டேன்டா. நான் தேர்ட் ஒனுக்கு பதிலா ஃபோர்த் ஒன்னு நினைச்சேன்டா. சாரி. இது ஃபுல்லா தேர்ட் ஒன் ஒர்க்கிங் கண்ணா. ஃபோர்த் ஒன்னோடது நினைச்சுட்டு 2 அட்டெண்டன்ட்னு சொல்லிட்டேன்டா. சாரி. இதுக்கு வந்து ஆம், அவங்க வந்து இந்த ஃபோர்த்ல வந்து 2 அட்டெண்டன்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. இது தேர்ட் கிரைட்டீரியா, ஃபோர்த் கிரைட்டீரியா தான் அவங்க 2 அட்டெண்டன்ஸ்னு சொல்றாங்க.
தேர்ட் கிரைட்டீரியால ஒரு அட்டெண்டன்ட் தான்டா. சாரி சாரி. தப்பா சொல்லிட்டேன். கரெக்டா தான் போட்டிருக்காங்க. 76 ருபீஸ் தான். ஓகேவா? நான் பாருங்களேன், ஃபோர்த்து மென்ஷன் பண்ணிட்டேன். சாரி. தேர்ட் ஒனுக்கு தான் அது. நீங்க சொல்லுங்க நந்தனா, இப்போ என்ன டவுட் கேக்குறீங்க செல்லம்? இதுதான் டவுட்டா? ஓகே ஓகே. தேங்க்ஸ் தேங்க்ஸ் கண்ணா. ஸோ ஃபோர்த் ஒன்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, it is assumed that there is still a service point, but average service with 2 now is 4 per hour. The cost of the system if there were 2 attendants. ஃபோர்த் ரோமன் லெட்டர் வந்து யாருக்கெல்லாம் நல்லா புரியுது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மிஷினிஸ்ட் வந்து இந்த சிஸ்டம் mu divided by mu minus lambda. See, lambda divided by mu minus lambda. இது கரெக்டா ஃபர்ஸ்ட்? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மிஷினிஸ்டுக்கு இந்த ஃபார்முலா. என் புக்ல இது தப்பா வேற எதுவும் நம்பர் வருது. உங்களுக்கு எப்படி வருது? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மிஷினிஸ்ட். நம்பர் ஆஃப் மிஷினிஸ்ட் இந்த சிஸ்டம்க்கா? ஓகே, உங்களுக்கு என்னடா வருது ஆன்சர்? எனக்கு வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மிஷினிஸ்டுக்கு வந்து எனக்கு வந்து 1 பாயிண்ட் இல்லையே, எனக்கு அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக வருது. உங்களுக்கு என்னடா வருது ஆன்சர் இதுக்கு? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மிஷினிஸ்ட் இந்த சிஸ்டம்க்கு எனக்கு ஏதோ பாயிண்ட்ல வருது. 1.33 வருதா? ஆனா உங்களுக்கு இங்க வந்து இது மாறுறது இல்ல செல்லம். ஆ, 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 ஆ. எல்எஸ் போட்டு சொல்லுங்க செல்லம். மித்ரா எல்எஸ் போடுங்க மித்ரா. மித்ரா மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்கிறியாடா? சப்போஸ் இது ஒர்க் ஆகலைன்னா முக்கியமான டாபிக் தான் மித்ரா இது. ஆமா. மித்ரா ஏதாவது ஹேண்ட் சைன் ஏதாவது பண்ணுங்க. சுத்தமா கேட்கலையா? ஓகே. கீர்த்தனா உங்களுக்கு கேக்குறதாடா கீர்த்தனா? கீர்த்தனா இது நீங்க ஒர்க் பண்ணுங்களேன் செல்லம்மா. என்னோட புக்கில் நான் வேற ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் தான் எடுத்துட்டு வரேன். இது கொஞ்சம் கூட கிளாரிட்டி கொடுக்கணும் உங்களுக்கு. நான் நாட் கன்வின்ஸ்ட் வித் மை எக்ஸ்பிளனேஷன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம், நம்பர் ஆஃப் மிஷினிஸ்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ற மிஷினிஸ்டும் டிஃப்ரெண்ட். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. LS2 வருதா? அதாவது
2 2s are 4 கரெக்டாடா லாம்டா ஸ்கொயர் ஓகே ஓகே உங்களுது வந்து எல் கியூ பிளஸ் என்ன பண்ணிட்டீங்க ஸோ 2 வருதா கீர்த்தனாக்கு என்ன வருது ஓகே ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் பை a machinist in the system இது WS என்ன வருது இது 2 ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் பை தி இது 0.5 வருது என்ன வருது செல்லம் எவ்வளவு வருது 1 வருதா WS இது வந்து 2 இது 1 வருதா ஓகே கீர்த்தனாக்கு உங்களுக்கு 1 வருதா ஓகே அப்ப வந்து சரிடா நான் அதை கன்ஃபார்ம் பண்றேன் இந்த சம் இந்த இந்த பார்ட் கன்ஃபார்ம் பண்றேன் இந்த ஃபர்ஸ்ட்டும் கன்ஃபார்ம் பண்றேன் ஓகே 2 3 உங்களுக்கு புரிஞ்சிருத்தல ஆக்சுவலா 1 2 3 மூணுமே புரிஞ்சிருத்தல ஃபோர்த் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்றேன் கண்ணா 37th ப்ராப்ளம் இது நான் ஹோம்வொர்க் கொடுத்தேனாடா 37th ப்ராப்ளம் 35 வரைக்கும் தான் கொடுத்தேன் சரி So, workers come to tool storeroom to inquire about special tools for accomplishing a particular project assigned to them. The average time between two arrivals is 60 seconds. Okay, வா arrivals are assumed to be in Poisson distribution. Poisson distribution னா என்னன்னு சொல்றேங்கண்ணா Poisson distribution ஞாபகம் இருக்கா? அதாவது arrivals happen randomly and unpredictably and the arrival of one event does not influence the arrival of another செல்லம் ஓகேவா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது எப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு அக்கரன்ஸ் நடக்கும் ஆனா முன்னோட முந்தின நடந்த அரைவலும் இன்னொன்னுத்துக்கும் சம்மந்தமே இருக்காது
அப்படி அப்படி சொல்றாங்க. Poisson distribution. When arrivals are assumed to follow a Poisson distribution, it means that the events like customer arrivals, phone calls, etc. occur randomly and independently of each other with a constant average rate over time. This distribution is commonly used in queuing theory to model the arrival patterns in various systems. இங்க பாருங்க கண்ணா, இப்ப வந்து பாய்சன் அரைவல் ப்ராசஸ்ன்றது வந்து எங்க தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க? ஏடிஎம் பார்த்துருக்கீங்களா? ஏடிஎம்ல ஏடிஎம்ல என்னடா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க? ஏடிஎம் சென்ட்ரல் என்ன அப்சர்வ் பண்ணிருக்கீங்க? ஹலோ, கேக்குதா? எல்லாருமே சைலண்டா இருக்கீங்க. மித்ரா, மித்ரா, எனக்கு இது நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் கண்ணம்மா. ஏடிஎம் சென்டர்ல என்ன அப்சர்வ் பண்ணிருக்கீங்க? கீர்த்தனா சொல்லுங்க. அந்த கியூ எப்படி இருக்கோ அது பேஸ் பண்ணி கரெக்டா? அதாவது முன்னாடி ஒருத்தர் வந்து 10,000 இது பண்ணிருப்பாங்க, பின்னாடி இருக்கிறவங்க 5,000 பண்ணிருப்பாங்க, கரெக்டா? அந்த மாதிரி பண்றது தான் வந்து பாய்சானோடது. அதாவது சம்பந்தமே இருக்காது, ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்ல வந்து சம்பந்தமே இருக்காது. இப்போ பெட்ரோல் பங்க்ல வந்து அஹ், எல்லாருமே பெட்ரோல் போடுறதுக்கு தான் வந்திருக்காங்க, கரெக்டா கண்ணா? ஆம், இப்போ இப்போ வந்து அதையும் வந்து நான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். ஒருத்தர் 1 லிட்டருக்கு போடுவாங்க, ஒருத்தர் 3 லிட்டருக்கு போடுவாங்க, கரெக்டா? ஸோ எப்போ is a stochastics process that describes a number of events occurring in a fixed interval of time or space. It is characterized by the Poisson distribution. The average number of arrivals per unit of time remains constant. சரியா? அதாவது இப்போ 8:1க்கு பெட்ரோல் போட்டிருக்காங்கடா, ஓகே? 8:2க்கு அடுத்த கஸ்டமருக்கு பெட்ரோல் போட்டிருக்காங்க. அல்ல 8:1க்கு ஒரு கஸ்டமர் போயிருக்காங்க பெட்ரோல் போட்டுட்டு. அடுத்த கஸ்டமர் 8:2க்கு வந்துட்டு அவருக்கும் 8:3க்குள்ள கஸ்டமருக்கு பெட்ரோல் போட்டாங்கன்னா எவ்வளவு டைம்டா சர்வீஸ் டைம்? மித்ரா, சாரி கீர்த்தனா. 1 மினிட். இந்த 1 மினிட் வச்சுக்கோங்க. அடுத்த இவங்களும் வராங்க, 8:4க்கு வராங்க, 8:3க்கு ஆரம்பிச்சு 8:4, அப்ப அவங்களுக்கும் 1 மினிட். அடுத்தது வராங்க 8:4 to 8:5, அப்ப அவங்களுக்கும் 1 மினிட். அப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும்? 1 மினிட் 1 மினிட் ரேஞ்சிலே இருக்கும்போது அந்த நம்பர் ஆஃப் இவெண்ட்ஸ் அக்கரிங் இன் ஃபிக்ஸட் இன்டர்வல் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து சேமா இருக்கிறது, ஓகேவா? கான்ஸ்டன்டா இருக்குது, ரிமைனிங் கான்ஸ்டன்ட் தான் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, சரியா? இப்போ அதுதான் வந்து இங்க பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஆவரேஜ் சர்வீஸ் டைம் இஸ் 40 செகண்ட்ஸ். ஆவரேஜ் கியூ லெங்த், இப்போ ஆவரேஜ் கியூ லெங்த்னா என்ன பண்ணுவோம்? எனி ஐடியா? ஆவரேஜ் கியூ லெங்த் நான் கிவன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். அரைவல் average time between two arrivals is 60 seconds and the arrivals are assumed to be in Poisson distribution. The average service time is 40 seconds. Two arrivals, 60 seconds. The average service time 40 seconds.
இங்க பாருங்க கண்ணா, ஆவரேஜ் டைம் வந்து 60 செகண்ட்ஸ். ஓகே, சர்வீஸ் டைம் வந்து 40 செகண்ட்ஸ். ஏய் இது 60/40 டா, மாத்திக்கோங்க. மாத்திட்டீங்களா கண்ணா? 60/40. ஓகே, ஆவரேஜ் கியூ லெங்த் இது வரைக்கும் இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோமா? ஆவரேஜ் கியூ லெங்த் நீங்க எதாவது பார்த்துருக்கீங்களா? இஃப் யூ ஹவ் கம் அக்ராஸ். ஆவரேஜ் கியூ லெங்த் என்னமா? ஆ, கரெக்ட் கரெக்ட். உங்களோட மெத்தட்ல போட்டு சொல்லுங்க ஆன்சர் என்ன வருதுன்னு. உங்களுக்கு என்ன வருது ஆன்சர்? என்னமா? லாம்டா 1 கண்ணா. அதாவது இது 60/60, இது 60/40. 1.5 1. ஓகேவா? உங்களுக்கு என்ன வருது பாருங்க ஆவரேஜ் கியூ லெங்த். ஒரு நிமிஷம்டா. 4/3. 4/3 போட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன வருது? வெரி குட் செல்லம், வெரி குட். ஆவரேஜ் லெங்த் ஆஃப் நான் எம்டி கியூஸ். உங்களுக்கு என்ன வருது செல்லம்? ஆவரேஜ் லெங்த் ஆஃப் நான் எம்டி கியூஸ். என்ன ஆன்சர் வருது கண்ணா? ஆவரேஜ் லெங்த் ஆஃப் நான் எம்டி கியூஸ். என்னமோ இப்பதான் பாக்குறீங்களா? ஓகே, கீர்த்தனா நீங்க பாத்திருக்கீங்களா கண்ணா ஏற்கனவே இந்த கிரைட்டீரியா? இப்பதான் வருது. சரி ஓகே, அப்ப அது ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த சிஸ்டம்ஸ் போடுங்க பார்க்கலாம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த சிஸ்டம் உங்களோட மெத்தட்ல.
என்ன வருது கண்ணா? என்ன வருது ஆன்சர்? என்ன வருதுமா? 1 பாயிண்ட். ஓகே, வெரி குட். ஏய், மீன் வெயிட்டிங் டைம் ஆஃப் an அரைவலும் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் an அரைவல் ஹூ வெயிட்ஸ், இந்த மாதிரி கிரைட்டீரியா பார்த்திருக்கீங்களா? மீன் வெயிட்டிங் டைம் முன்னாடி மீன் பார்த்திருக்கீங்களா? இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஹலோ, ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா கண்ணா, இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்? ஓகே, மீன் வெயிட்டிங் டைம்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது average amount of time a customer or entity spends waiting in a queue before being served. This is a key metric for understanding the efficiency and performance of a system with waiting lines such as call center, bank or அதாவது ஒரு கஸ்டமர் வந்து பேங்க்குள்ள வராருதா, ஓகே, அவர் வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க, ஓகேவா? refers to the average time of the customer or entity, அதாவது அந்த ப்ராசஸ் கோ த்ரூ பண்றதுக்காக அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க இல்லையா, அந்த டைம் கமா வெயிட்டிங் இன் அ கியூ பிஃபோர். ஆக மொத்தம் வெயிட்டிங் டைம்னா நான் பெட்ரோல் பங்க்னா பெட்ரோல் போடுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்ல, அது பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி கியூல வெயிட் பண்றேன்ல, ரெண்டுமே சேர்ந்து தான் மீன் வெயிட்டிங் டைம் ஆஃப் அன் அரைவல். புரியுதா உங்களுக்கு இது? ஓகேவா? இப்போ இது மீனிங். இது அடுத்த மீனிங் வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் அன் அரைவல் ஹூ வெயிட்ஸ். அதுக்கு என்னன்னு மீனிங் சொல்றேன். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் அன் அரைவல் ஹூ வெயிட்ஸ். இதுனா என்ன மீனிங் சொல்றேன்? The average waiting time of arrival queuing system who actually waits is calculated by average number of customers by arrival rate. இதுதான் நீங்க படிச்சிருப்பீங்க கண்ணா. WQ is equal to LQ divided by lambda. படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? எனக்கு நீங்க யாருமே ரிப்ளை பண்ணலன்னா நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறது சொல்லுங்களேன்? கொஞ்சம் ரிப்ளை பண்ணீங்கன்னா, கொஞ்சம் அட்டென்டிவா இருந்து ரிப்ளை பண்ணணும்டா கண்ணா. எனக்கு உண்மையே புரியவே இல்லை, அந்த இடத்துல அப்படியே மயான அமைதியா இருக்கு. மித்ரா சுத்தமா ரெஸ்பான்ஸ் இல்ல. எனக்கு நந்தனாக்கு வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது. கீர்த்தனா லேட்டா உங்களுக்கு ரீச் ஆகுறதான்னு தெரியல வாய்ஸ். நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. கொஞ்சம் அட்டென்டிவா இருங்க கண்ணா ப்ளீஸ். ஏன்னா நேத்தி கிளாஸே போயிடுச்சு. ஆக்சுவலா எனக்கு நேத்திக்கே கொஞ்சம் நிறைய எடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ
இங்க போடுறேன். Average waiting time for an arrival க்கு இந்த மீனிங். ஓகே. Mean waiting time of an arrival க்கு இந்த மீனிங். நீங்க ரெண்டையும் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணி. வெயிட்டிங் டைம்ன்றது ரெண்டு வெயிட்டிங் டைம் இருக்குடா. அதாவது அந்த பெட்ரோல் போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றதும் இது, கியூல வெயிட் பண்றதும் வெயிட்டிங் டைம் தான். அதுதான் வந்து இந்த மீன் வெயிட்டிங் டைம் சொல்றாங்க. ஓகேவா? ரெண்டு விதமான இது இருக்கு. இப்போ மீன் வெயிட்டிங் டைம்க்கு வந்து என்ன கான்செப்ட்னா, WQ ஆல்ரெடி நந்தனா நீங்க ஒரு ஃபார்முலா சொன்னீங்களேடா, என்னடா செல்லம் அது? வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஏன்டா நந்தனா உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு? எனக்கு கிளியராவே கேட்க மாட்டேங்குதுடா. WQக்கா? LQ டிவைடட் பை lambda. ஸோ அப்போ என்ன வரும்? மீன் வெயிட்டிங் டைம் ஆஃப் அன் அரைவல் என்னன்னு சொல்லுங்க. ம் 1.33 கரெக்டா? சூப்பர், வெரி குட். இந்த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் அன் அரைவல் ஹூ வெயிட்ஸ் இருக்குல்லடா, இது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்றேன். பட் அதர்வைஸ் இந்த இது 1.33 கரெக்ட். ஆவரேஜ் லெங்த் இது வந்து நான் கிளாரிஃபை பண்றேன். இது நம்மளுக்கு வந்துருச்சு. இதையும் கிளாரிஃபை பண்றேன். இதையும் கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? 5 4 2 இது மட்டும் நான் கால்குலேட் பண்றேன். ஸோ இதோட இதோட நம்ம கியூயிங் தியரி முடிக்கிறோமா? கியூயிங் தியரி. கீர்த்தனாவோட வாய்ஸ் நல்லா கிளியரா இருக்கு. நந்தனா வாய்ஸ் கேக் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு. என்ன ப்ராப்ளம்? சரி ரைட்ரா. இப்போ இது இது வரைக்கும் முடிச்சிருங்க செல்லம். ஓகே. 36 37 38ல உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியா கிராக் பண்ண முடியுதோ முடிச்சிருங்க. நான் டவுட்டா இருக்கிறத நான் கிளாரிஃபை பண்றேன். அடுத்த செஷன் என்னடா நம்மளுது இன்னைக்கு? இன்னைக்கு மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ அந்த லேர்னிங் கர்வ் பாத்தீங்களா? சொல்லுமா. ஆனா அந்த வீடியோ எங்க இருக்குன்னு எனக்கு இப்ப தெரியல. லொகேட் பண்ணலடா. சேவ் ஆகலையா என்னன்னே தெரியல எனக்கு. டவுட்டா இருக்கு. நான் பாக்குறேன். இவங்க கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆ, நான் செக் பண்றேன்டா எனக்கு ஒரு வாட்டி. இந்த இதுவாடா எக்ஸ்பெக்டட் வேல்யூ இதுவா? நந்தனா இந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணீங்கல்ல நந்தனா? நான் செக் பண்ணிட்டே உங்களுக்கு கீர்த்தனா. எனக்கு ஒரு 2 3 வீடியோஸ் மட்டும் ஏதோ மிஸ் ஆற மாதிரி இருக்கு. நான் செக் பண்றேன். லேர்னிங் கர்வ்னா என்னடா? லேர்னிங் கர்வ் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. கரெக்டா சொல்லுங்க. வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் லேர்னிங் கர்வ்? யோசிச்சு சொல்லுங்க செல்லம்.
நந்தனா நீங்க சொல்லுங்க லேர்னிங் கர்வோட கான்செப்ட்.